வழிநடத்த வேண்டும், கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர், துணை முதலமைச்சர், தம்பிதுரை உட்பட அத்துணை நிர்வாகிகள் பொதுக்குழுவில் ஒருமனதாக மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்வு செய்து சின்னம்மா அவருடைய கரங்களிலே கொடுத்து காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியவர்கள் இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட கழகத்தினுடைய நிர்வாகிகள். எதிர்பாராத விதமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் வேறு நிலை ஏற்படுகின்ற பொழுது கழகத்தை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களால் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். துணை பொதுச் செயலாளர் கழகப்பணியை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். யாரால் முதலமைச்சர் பதவிக்கு வந்தாரோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டு மத்திய அரசிற்கு பயந்து, மோடி அரசிற்கு பயந்து, பிஜேபிக்கு பயந்து தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி கழகத்திற்கும் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் துரோகத்தை செய்திருக்கின்றார். அந்த துரோகத்தை வீழ்த்தி தியாகத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் கழக துணை பொதுச் செயலாளர் கழக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர்களோடு லட்சம் தொண்டர்கள் ஒன்றிணைந்து அவர் பின்னால் நாங்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதனுடைய வெற்றியினுடைய முதல் படிக்கட்டு தான் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி. அம்மா அவருடைய தொகுதி, அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு கழக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டப்பட்ட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியிலே ஒரு மகத்தான வெற்றியை பெற்று உண்மையான அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு அண்ணன் டிடிவி என்பதை இன்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். எனவே உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய தொண்டர்கள் அண்ணன் டிடிவி அவர்கள் பின்னால் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். திவாகரன் அவர்கள் சொல்லியிருப்பது, அவர் வேண்டுமென்றால் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பல்வேறு முறை சிறைக்கு சென்று வந்திருப்பார். 10 ஆண்டு காலம் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் கழகப்பணியிலே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இவர்களை போன்றவருடைய குற்றச்சாட்டுகள், இவர்கள் போன்ற பொய் குற்றச்சாட்டுகளால் அம்மாவிடத்தில் அந்த பொய் குற்றச்சாட்டுகளை எடுத்து சொல்லி சிறிது காலம் அம்மா அவருடைய ஒதுங்கி இருக்க சொன்னதன் அடிப்படையில் கழகப்பணியில் இருந்து அவர் ஒதுங்கி இருந்தாரே தவிர எங்களை போன்ற நிர்வாகிகள்லாம் நாங்கள் தொடர்ந்து அவர்களை சந்தித்து ஆலோசனைகளை பெற்று தான் வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் இளைஞர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் என்று சொன்னால் அது அண்ணன் டிடிவி அவர்கள் தான். தெளிவாக சொன்னார் அண்ணன் டிடிவி அவர்கள். அரசியல் இயக்கத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கழக தொண்டர்களுக்கு, கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் தவறு செய்தால் அவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றார். எனவே அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு, அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இங்கே இருந்தார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் அண்ணன் டிடி அவர்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வேண்டுமென்றால் தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கட்டும், மக்களை சந்திக்கட்டும், தேர்தலை சந்திக்கட்டும். மக்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறார்கள் என்பதை மக்கள் தேர்தலிலே சரியான பாடத்தை அவர்களுக்கு போட்டுவார்கள்.